வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது சிவா வந்து ஒரு அறை கொடுத்து சிந்துவுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு பேப்பரில் போட்டிருக்க விஷயம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன 6 மாதம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நீ தான் என்னை இந்த ஊர் உலகத்தில் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க. எல்லாரும் என்னை கேவலமாக நினைக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இதுக்கு நீ என்னை ஒரே நடியாக வந்து மேலே அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு சிந்து பயங்கரமாக கதை கேட்டு அழறாங்க. உங்களை தாங்கிக்க முடியல. அடுத்து வந்து வீட்டில் உள்ளவங்களாம் சிந்து கிட்ட என்ன விஷயமான்னு கேட்கும்போது இந்த மாதிரி பைரவி வந்து சொல்கிறாங்க. சிவாவை 6 மாதம் வந்து இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டர் தொழிலை விட்டு. அதை கேட்டு அன்னபூரி பயங்கரமாக அழறாங்க. என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியாமல் அழுதுட்ருக்காங்க. இந்த சொல்ல சிந்துவை என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அவருக்கு, பாவம் அவர் அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. உடனே வந்து எல்லாம் இவளால் தானே என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட அம்மாவை தாங்கிக்க முடியாமல் அழறாங்க. இப்போ உனக்கு நிம்மதியாடி, என் பிள்ளை இந்த கிதிக்கு ஆக்கிட்டல, என் பிள்ளை மான மரியாதையோட எவ்வளோ வந்து நிம்மதியாக இருந்தான், அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டல, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக தான் போவ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை பைரவி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என் அக்கா பற்றி எதாவது பேசிட்டிங்கன்னா அவ்வளோதான், அவர் பண்ண வேலைக்கு தானே அவர் அனுபவிக்கிறாரு, அவர் தானே என் அக்காவை தூக்கின்னு போயிட்டு கல்யாணம் பண்ண பார்த்தாரு, அதுக்கு தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. இது அவராக தேடிக்கினது. என் அக்காவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என் அக்கா அப்பாவி, அவளை மாதிரி யாருமே கிடையாது. அப்படிப்பட்டவளை சபிக்கிறீங்களா, அவ்வளோதான் உங்களை அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து உன் அக்கா அப்பாவியா, கூடிய சீக்கிரம் உன் அக்கா இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு நாங்கள் நிரூபிக்காமல் விட மாட்டான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சிவாவோட அம்மா. இதெல்லாம் கேட்டு சிந்துவுக்கு தலையை சுற்றுது, ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே சிந்து வந்து கோயிலுக்கு போயிட்டு பயங்கரமாக அழறாங்க. கதறி கதறி நான் வந்து தப்பு பண்ணது உண்மைதான், நான் பண்ண தப்புக்கு எதுக்காக வந்து டாக்டருக்கு தண்டனை கிடைக்குது, டாக்டருக்கு வந்து எந்த தண்டனை கிடைக்கக்கூடாது, அவர் மறுபடியும் வேலைக்கு போகணும், அதுக்கு ஏதாவது வந்து தயவு செய்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து வேண்டிக்கிறாங்க. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக சிவா வராரு. சிவாவை பார்த்துட்டு வந்து ஓடி வந்து ஸ்னேகா வந்து கவலைப்படாத சிவா, சீக்கிரமாகவே சரியாயிடும், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சீக்கிரமாக வந்து எல்லாமே சரியாயிடும், தயவுசெய்து வந்து மனசு மட்டும் விட்டுறாது சிவா அப்படின்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஸ்னேகா, உனக்கே தெரியும்ல, டாக்டர் தொழிலாக என் உயிரே அதானே, இப்போ நான் அது இல்லாமல் எப்படி வாழ முடியும், நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. உடனே வந்து சிவா வந்து அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வராரு ஸ்னேகாவோட அப்பா. இங்கே பாரு சிவா, உன்னை யாரும் டாக்டர் தொழிலை விட்டு அனுப்ப முடியாது, 6 மாதம் உன்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்து தான், சிந்துவால் தான் இவ்வளோ பிரச்சனை, நீ சீக்கிரமாகவே அந்த சிந்துக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும், சிந்து தப்பை எல்லாத்தையும் நிரூபித்தாதான் இதுக்கு வந்து ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அங்கிள், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் எல்லாமே பண்ணுவேன், அந்த சிந்துக்கு நான் யாருன்னு காட்டுவேன், நான் அவளை நான் விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சரி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேவ் எ ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவர் வந்து அமைதியாக இருக்கார். இங்கே பாருங்கள், நீங்கள் டாக்டர் இதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இருந்தாலும் இப்போ உங்கள் மனசு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, அதனால தான் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவரும் வந்து செம்ம டென்ஷனில் வந்து வேலை போகணுன்னு விரக்தியிலையும் அதே டைமில் சிந்து மேலே இருக்க கோவத்துலேயும் வந்து குடிச்சிடுறாரு. அடுத்து வந்து சரி இங்கே பாருங்கள் சிவா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த சிந்து சீக்கிரமாக விரட்டிடலாம் சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இங்கே சிவாக்காக சிந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, எங்கே போனான்னு தெரியலையே, ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, என் பையன் மனசு கஷ்டத்தோடு இருக்கானே, அவன் என்ன முடிவு பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவோட அம்மாவும் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி வந்து சிவா வந்து அப்படிலாம் போக மாட்டான், அவன் வந்து மனசு அப்படிலாம் விட மாட்டான், அவனை நான் வளர்த்துருக்கேன், அவன் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இங்கே வந்து எல்லாருமே வந்து வேறு வழி இல்லாமல் காத்துக்கிட்டே இருக்காங்க. சிவா வராரு. சிவாவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. பார்த்தா நிதானம் இல்லாமல் வராரு. அவரை பார்த்தோன்னு சிந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பையனுக்கு இந்த பழக்கமே இல்லையே, இவனுக்கு எப்படி வந்துச்சு, ஐயோ என் பையன் இப்படி என்னை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக கதறி ஆடுறாங்க. எல்லாம் ஒன்றால் தாண்டி, இப்போ போதுமாடி, என் பிள்ளையோட வாழ்க்கை நாசம் பண்ணிட்டல, இப்போ போதுமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதறிக்காரு. நீ வாப்பா சிவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. இவளால் தான்மா எனக்கு இந்த அசிங்கம், இவளால் தான் வந்து இவளை நான் பார்க்கவே விரும்பலம்மா, இப்போ உனக்கு நிம்மதியா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்ட வந்து சிந்துவால் தாங்கிக்கவே முடியல. ஐயோ என்னால் தான் டாக்டர் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு கஷ்டப்படுறாங்க.